இப்ப சப்டிவிஷன் பண்ணணும்னா, எங்க போயிட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டும்? சப்டிவிஷன் பண்ணணும்னா நீங்க வெளிய எங்கேயும் போ வேண்டியதில்ல. தாலுகா ஆஃபீஸ்க்குலாம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு லேண்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க. அது ஒரு பெரிய பெரிய ஒரு 2 ஏக்கர், 3 ஏக்கர் லேண்டு. அதுல நீங்க ஒரு 10 சென்ட் இல்ல 20 சென்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தனியா பட்டா வரணும் அப்படின்னாலே, அது சப்டிவிஷன் பண்ணி தான் பட்டா வரணும். ம். அது நீங்க அப்ளை பண்றது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துல போய் அப்ளை பண்ணாலே போதும். இதுக்காக மெனக்கெட்டு நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல போய் மேனுவலா அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. இ-சேவை மையத்துல அப்ளை பண்ணீங்கன்னா, அது ப்ராசஸ் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப மோரோவர் ரீசென்ட்டா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுனாலே சில லொகேஷன்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ரீசர்வே ஆகி வந்து பட்டா வருது. ஓகே. ம். ஓகேங்களா? அதுதான் பேசிக் ரூல் வச்சிருந்தாங்க. ம். ஏன்னா ரிஜிஸ்டர்ட் டிபார்ட்மெண்ட் தனி. இது பட்டா எல்லாம் குடுக்குறது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால, அது கொஞ்சம் வந்து கம்யூனிகேஷன் கேப் முன்னாடிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. ம். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, அது அப்படி வரதா சொல்றாங்க. அது எல்லா இடங்கள்லயும் ஒரே மாரி வருதா? இல்ல சில இடங்களுக்கு மட்டும் அது ப்ராப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. ஓகே.